டியூஸ்டே ஆஃப்டர்நூனுங்க அப்பார்ட்மெண்ட்க்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்டுடியோக்கு தாங்க போயிருந்தேன். ஸ்டுடியோ என்னமோ வீட்டுக்கு பின்னாடி தாங்க இருக்குது. ஆனால் அங்கே இருக்கிற பனியெல்லாம் சுற்றி பார்த்துட்டு போகிறக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு 1/2 மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சுங்க. ஸ்டுடியோக்குள்ளே போன உடனேயுமே வந்து சுட சுட க்ரீன் டீ கொண்டு வந்து கொடுத்தாங்க. இவங்க வந்து டீயில் வந்து சுகரெல்லாம் சேர்த்த மாட்டாங்க. அதுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா டீ குடிக்கிறப்ப சாக்லேட் சாப்பிட்டே வந்து டீ குடிப்பாங்க. நம்மளுக்கு என்னமோ இந்த சாக்லேட் சாப்பிட்டே டீ குடிக்கிறதெல்லாம் செட் ஆகாது. நான் அவங்க கொடுத்த பிளாக் டீ மட்டும் சுகர் இல்லாமே குடிச்சிட்டேங்க. ஈவினிங்க்கு மேலே ஸ்னோஃபால் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இந்த அடிக்கிற குளிருக்கு சூடாக ஏதாச்சும் சாப்பிட்ணுன்னு எனக்கு தோணுச்சுங்க. உருளைக்கிழங்கு தான் இருந்துச்சு. அதனால் உருளைக்கிழங்கு போண்டா சொல்லலாமேன்ட்டு அதுக்கு தாங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். இந்த போண்டாக்கு பெஸ்ட் காம்பினேஷன் பார்த்துட்டிங்கன்னா க்ரீன் சட்னி தாங்க. க்ரீன் சட்னி அரைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. புதினா, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் கிரைண்ட் பண்ணிவிட்டு அது கூட தயிர், உப்பும் போட்டு மறுபடியும் கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டோம்னா சூப்பராக இருக்குங்க. இது வந்து ஜீரணத்துக்கு வந்து ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கவினுக்கு வந்து என்ன செஞ்சாலுமே வந்து இந்த க்ரீன் சட்னி செஞ்சு கொடுத்துட்டோம்னா விரும்பி சாப்பிடுவான். இது வெஜிடேரியனுக்கு மட்டும் இல்லைங்க, நான்வெஜ் ஐட்டத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாங்க. செம டேஸ்ட்டாக இருக்குங்க.